ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் சிக்கன் வாங்கினாங்க. எங்கள் வீட்டு மீன்ஸ் எங்கள் அக்கா வீட்டில். நாங்கள் இன்னும் ஊருக்கு திரும்பி வரல. அதனால் லாங் வீடியோ இப்போதைக்கு போஸ்ட் பண்ண முடியாது, பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு ஷார்ட் வீடியோ மட்டும் தான் போட்டுட்ருக்கேன். ரெசிபி வேணும்னா நெக்ஸ்ட் டைம் நான் எங்கள் வீட்டுக்கு பாட்டி வீட்டுக்கு வரும்போது எங்கள் பாட்டியோட ரெசிபி எல்லாமே உங்களுக்காக நான் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு, சிக்கன் வறுவல். ஃபஸ்ட்டு கொள்ள அடுப்பில் சிக்கன் வறுவல் பண்ணியாச்சு. ஏன்னா சாதம் காலையிலேயே ஃபஸ்ட்டு அதுதான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால் அந்த அடுப்பில் சிக்கன் வறுவல் பண்ணிட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு. அதுவும் எங்கள் பாட்டி தான் செய்கிறாங்க. எங்கள் பாட்டியோட கையால் ஒரு 3 டேஸாக சாப்பிட்டுட்ருக்கோமா, ஜாலியாக போகுது. சாப்பாடுறது, கொள்வது, தூங்குறது, ரெஸ்ட் எடுக்கிறது, இப்படி தான் இருக்குது. பாருங்கள், சிக்கன் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. கொதி வந்ததும் பாட்டி குக்கரை மூடி விசிலை போட்டு அதுக்கப்புறம் திறந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி முடிச்சிடுவாங்க. ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளாக தான் செய்வாங்க, ஆனால் அதுவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பலாம் மெனக்கெட்டெல்லாம் செய்ய மாட்டாங்க. இப்பயும் பாருங்கள், பாட்டி தான் சமைச்சிட்ருக்காங்க. அப்புறம் ஆஸ் யூஷுவல் என் பையன் என்ன நடந்தால் என்ன, நான் ஜாலியாக விளையாடுவேன் அப்படிங்கிற மாதிரி என் பையன் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். அவனுக்கு கேட்டை திறந்தா போதும், நான் வாசலுக்கு ஓடுனா போதும்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடுறாங்க. ஃபைனலாக தேங்காய் அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் குழம்பு இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு தண்ணியாக தான் வைக்க மாட்டோம். இந்த குழம்புக்கு கெட்டியாகவும் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.